வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் மாஸ்டர் எலைட்டில் ஏடிஎம் ஆப்ஷன் மோடு ஒன்று இருக்குது. அது நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றபடி பார்த்துடலாம். இதில் இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நாங்கள் மார்னிங் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம். எக்ஸாக்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ண இடம் இந்த பார் தான் 24,673. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இன்ட்ராடேயில் நம்மளுடைய இண்டிகேட்டரில் சப்ளை மார்க் ஆகிருக்கு. சரி, அந்த க்ரே லைன் இருக்குது இல்லையா, ஸோ அது சப்ளை மார்க் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்தோட டேர்ன் ஆகிடுச்சு மார்க்கெட். அதே டைமில் நமக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி வந்திருக்கு, பட் நம்ம அதை எடுக்கல, மீட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இங்கே லோ வந்த உடனே இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா செல், அதாவது நிஃப்டில் செல், அதாவது புட் ஆப்ஷனில் பை பண்ணலாமா அப்படின்ற கேள்வி சில பேருக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து வந்தது ஓகே, மேலேயே நம்ம செல் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துருக்கணும். சரி, அது எடுக்கலையா, ஓகே, அதை விட்டுடலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் செல் போகிறதுன்றது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இன்னையோட இனிஷியல் பேலன்ஸ் டே லோவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போகிறது எப்போ வேணால் திடீர்னு போயிடும், சொல்ல முடியாது இல்லையா. ஸோ செல் போனோம் அப்படின்னா இந்த பிவோட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும்போது போகலாம். அதுதான் லாஜிக் இல்லையா. இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் நம்ம போகலாம், அதுதான் லாஜிக்கு. போச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம எடுக்கிறது, இப்போ பிரேக் ஆக போதா இல்லையா அப்படின்றது ஏடிஎம் அப்படின்ற ஒரு மோடு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகணும், சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இங்கே இருக்குதா, 24,511 அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியான சப்ளை டிமாண்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஷேடோ கேண்டில்ஸ் பிளாட் ஆகிடும். ஷேடோ கேண்டில்ஸ் பிளாட் ஆன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ கால் ஆப்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, புட் ஆப்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிபிஆர் அப்படிங்கிறது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. பிரேக் ஆனாலும் நம்ம பவுன்ஸில் தான் எடுப்போம் அந்த என்ட்ரியை. ஷேடோ பவுன்ஸ், ஷேடோ தலைக்கீழே வரணும், ரியல் கேண்டில்ஸ் மேலே போகணும். அதுக்கான என்ட்ரியில் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா மேக்ஸ் பெயின் லெவல் புட் ஆப்ஷனுக்கு என்னவாக இருக்குது, ஹெவியான ஒரு சப்ளை ஜோனை ஆக்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ போகாது. இங்கேயும் மேக்ஸ் பெயின் என்னவாக இருக்குது, மேக்ஸ் பெயின் டாட்டர் லைன் இருக்குது இல்லையா, அந்த டாட்டர் லைன் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த இடத்துல மாற்றி யோசிக்கவே கூடாது. மேக்ஸ் பெயினுக்கு எதிராக எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காமல் இருக்கிறது தான் பெட்டர். என்ன கேட்டால் ஒரு சிபிஆர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த சிபிஆருடைய லெவலில் நீங்கள் இன்புட்டாக கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும், ரிசல்ட் தெரிஞ்சிடும். போகலாமா வேணாமா, இந்த ட்ரேடை எடுப்போமா, எடுத்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியணும் நம்ம கண்டிப்பாக. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஏடிஎம் ஆப்ஷன்ஸை, ஏடிஎம் மோடை நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இன்புட்டாக கொடுத்து நீங்கள் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஷேடோ கேண்டில்ஸ் உங்களுக்கு எதிராக இல்லைன்னா அந்த என்ட்ரி எடுக்கலாம், இருந்ததுன்னா விட்டுருங்க.